கடலைக்கறி பண்ணுறதுக்கு இந்த கருப்பு கொண்ட கடலை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சது தான். இது வந்து நம்ம ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் தண்ணி, இது நம்ம வேக வச்சிடலாம். நம்ம கொண்ட கடலை வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கடாயை வச்சு சூடானதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். எல்லா கேரளா டிஷ்ஷுக்கும் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், அது சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து இந்த லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கலாம். ஒரே ஒரு தக்காளி நம்ம வந்து இது மிக்சியில் அரைக்க போகிறோம். ஆனால் அரைச்சி சேர்த்தா கொஞ்சம் கிரேவி திக்காக வரும். இப்போ வந்து எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு சேர்க்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி சேர்க்கும்போது நம்ம உப்பு கூட சேர்த்துருங்க. தக்காளி வந்து சீக்கிரம் வெந்துடும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள் வந்து 1.5 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து கேரளா கரம் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளிலேருந்து எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா சீக்கிரம் தக்காளி வெந்துடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்ச இந்த கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. கிரேவியாக வேணும். உப்பு பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்தாச்சு, நம்ம மூடி போட்டு வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவியெல்லாம் நல்லா திக்காக இருக்குது, நீங்களே பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றலாம். ஒரு 1/4 கப் போதும். இப்போதான் அந்த கரெக்டு ஸ்மெல் வருது. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். அப்படியே ஜஸ்ட் கொதிச்சு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. புட்டு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன்.